வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். பிகைன் பக்தி சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பதிவு, குரு பெயர்ச்சி முடிஞ்சு ஓரிரு வாரங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு சாதகமாக அமைய போகிறாரு, யாருக்கு பாதகமாக அமைய போகிறாருன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பெண் ராசியான கடக ராசியில் தான் பெயர்ச்சியாக இருக்கார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிகளான 6 ராசிகளுக்கு தான் ஒரு 80-90% பலனை தரப்போகிறாரு இந்த குரு பெயர்ச்சி பலன். மீதி இருக்க வேண்டிய 6 ராசிகளுக்கும் கொஞ்சம் பாதகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மேற்படி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறத பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே ஒரு நீதிமான்க. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடியவங்க. பல்லு பலமாக இருக்கும், சொல்லு பலமாக இருக்கும், நாடி நரம்புகள் பலமாக இருக்கும், பேச்சில் ஒரு கண்டிப்பு இருக்கும், கருணையும் இருக்கும். படித்த ஜாதகமும் கூட. படிக்காத மேதைகள் சொல்கிறாங்கல்ல, அவங்களும் நீங்கள் தான். ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு நாட்டங்கள், தெய்வ பலன் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாம் இந்த ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஆனால் சிறு வயசுல பட்ட துன்பத்தை பற்றி வெளியே சொல்ல முடியாது. பல அவமானங்களை, அவப்பெயர்களை சந்தித்த ஜாதகமும் கூட. படிச்சுட்டு வேலை கிடைக்காம, படித்த வேலை இல்லாமல் ஏதோ கிடைச்ச வேலைக்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் உண்டு. ஒரு வகையில் கால தாமதமாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரு தாரத்து தோஷங்களும் உடையக்கூடிய தருணங்களும் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். வாய்க்கு ருசியா சமைக்கக்கூடியவங்க மகர ராசிக்கார பெண்கள். சமையல் கலை வல்லுநர்களாக இருக்க வேண்டியவங்க மகர ராசிக்காரங்க. சினிமாவில் படம் எடுக்கிறவங்கள இருந்து சினிமாவில் உயர்ந்த நிலைமையில வரக்கூடியவங்களும் ஒரு ஸ்டார் ஆகக்கூடியவங்களும் மகர ராசிக்காரங்க தான். உச்ச நிலைமை அடையக்கூடிய தருணம் இனிமே தாங்க இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே, 2026 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் உங்கள் ஸ்டாரே விழுவும். பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி கடனில் இருந்திருந்தா கூட நஷ்டகதியாக ஆய்ந்திருக்கக்கூடிய தருணங்களும் ஏற்படும். இதில் மகர ராசிக்கார ஆண்களும் விரயம்தான், மகர ராசிக்கார பெண்களும் விரயம்தான், பண விரயம்தான். இந்த பண விரயத்தினால பல குடும்பம் இல்லற வாழ்க்கையே பற்றற்ற நிலையில, பிரிஞ்ச நிலைமையில எவ்வளவோ குடும்பம் சின்ன பின்னமாக இருந்திருக்கு. ஏதாவது ஒரு நட்பு நம்மளை காப்பாத்தாதா, காசு பணம் கொடுத்து நம்மளை ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னு ஏமாந்த ஜாதகமும் நிறைய இருக்குதுங்க. மகர ராசியில் உள்ள ஆண்கள் சுகபோகி. சாதாரண காரில் வரமாட்டீங்க. BMW, ஆடி இப்படி விலை உயர்ந்த கார் வாங்கணும்,
இப்படியாம்பட்ட ஆசைகளில் தான் நீங்கள் வாழுவீங்க. பெண்கள் சிக்கனத்துக்காக வாழக்கூடிய தருணம் உடையவங்க இருந்திருந்தாலும் 2026 ஏப்ரல் மே மாதத்துக்கு மேலே இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களை ஸ்டார் ஆக்கி கொடுக்கும். குப்பை மேடை கோபுரமாக்கி கொடுக்க போதுங்க. பிரபலமே இல்லாத உங்களை பிரபலப்படுத்த போகுது. உலகமே உங்கள் ஃபேஸ் வேல்யூவை பார்த்து பிரதிபலிக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு தருணம் இனிமே தான். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியங்களும் நடக்க போகுது. உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை கிடைக்கலாம், திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம், மகர ராசிக்காரங்க பேரம்பேத்தி எடுக்கலாம், வீடு வாசல் தோட்டம் துறவு வாங்கலாம், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கலாம், புது படம் தயாரிக்கலாம், புது படத்தில் நடிக்கலாம். இந்த யோகம்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கிடச்சிருச்சு. இனிமே உங்களை யாரும் கிட்ட நெருங்க முடியாது. இத்தனை வருட காலமாகவே உங்கள் சொந்த பந்தமே உங்களை சூனியம் பண்ணது, உங்கள் நிலையான அமைப்பில் உட்கார வச்சிருந்தது, தவிடு புடியாக்கிட்டீங்க. அடுத்தவன் செஞ்ச சூனியத்தெல்லாம் ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஞானங்கள் கிடைச்சனால, அந்த தெய்வ பலன் பரிபூர்ணமாக கிடைச்சனால உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு ஏறுமுகம்தான், ஸ்டார் தான். 4 திசையிலிருந்தும் காசு பணம் வர்றதுக்கான அமைப்பு, பிரகாசக்கூடிய அமைப்பு. இனிமே ஏமாற மாட்டீங்க. ஏன்னா பிரபஞ்ச விதியை அடைஞ்சிட்டீங்கல்ல, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு தான் யோகம். பொதுவாக கடக ராசிக்கும் மகர ராசிக்கும் ஒரு நட்பு இருக்கு, ஒரு ஃப்ரெண்டு. அந்த நட்புக்கு உண்டான ராசியில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. அதனால யோகம்தான் அடைய போறீங்க. மகர ராசிக்காரங்க பட்ட துன்பத்தை வெளியே சொல்லிச்சுங்களேன், ஐயோ பாவம், பாதிக்கு பாதி பேர் சூசைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்? இந்த கடத்தினால, அவப்பேறு அவமானத்தினால. ஒரே ஒரு ருத்ராட்சம், இல்லை அமைதியாக வீட்டில் இருந்து தியானம் பண்ணியோ, இல்லை தீர்த்த யாத்திரைகள் போயிட்டோ உங்கள் கர்மாவை கழிச்சிட்டிங்கன்னா பிரபஞ்ச அமைப்பு, இந்த பிரபஞ்ச விதியை நீங்கள் ஈஸியாக பக்குவம் பண்ணிக்கலான்னு ஒரு அர்த்தங்க. அடித்து சொல்கிறேன், இனி மகர ராசிக்கு ஏறுமுகம்தான். மகர ராசிக்காரன் கூட யாரெல்லாம் நட்பு வச்சுக்கிறீங்களோ அந்த நட்பு பிரகாசமாக போகுது. இத்தனை வருடமா மகர ராசிக்காரங்களுக்கு நட்பு நல்ல நட்பு கிடையாது, ஏமாத்தின நட்பு தான். அந்த ஏமாத்தின நட்பு எல்லாமே தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கும். இனி வரக்கூடிய நட்பு நகமும் சதையுமா தோல் சாய்க்கக்கூடிய தோழனா தான் இருக்க போகுது. மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க பரிபூர்ணமாக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.